மண்டபத்துல உன்னை அடிச்சது யாரு? வேற யாருங்க அடிச்சிருப்பா? அசோக் மாதிரி நடிச்சால அந்த பழனி, அவன் தான் அடிச்சிருப்பான். அம்மா இல்லம்மா, என்ன அடிச்சது ஒரு பொண்ணுமா. பொண்ணா? நீ என்னப்பா சொல்ற? இப்ப என்னடி பண்றது? என்னக்கா இது? இவன் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றான். இவன் என்ன ஸ்டேஜா நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம படம் பிடிச்சு காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கா. அசோக், நீங்க மேல சொல்லுங்க. என்ன அடிச்சது ஒரு பொண்ணு தான் சார். ஆனா அவங்க என் குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க சார். அவங்க என்ன தலையில அடிச்சாங்க, கழுத்துல மிதிச்சாங்க. அப்புறம் அப்படியே நான் மயங்கிட்டேன் சார். மயக்கத்துல இருந்தனா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியில இருந்தேன் சார், ரவுடிங் கூட. ஸ்ரீஜா, ஒண்ணு விடாம சொல்றான் பாத்தியா? எனக்கு என்னமோ நம்ம மாட்டிக்குவோன்னு பயமா இருக்கு. அசோக், உங்களுக்கு அந்த பொண்ணோட மகன் ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு சார், அவ ஃபேஸ். என்னால எப்படி சார் அந்த முகத்தை மறக்க முடியும்? அவ மட்டும் இல்ல சார், அவ கூட இன்னொரு லேடியும் இருந்தா. அவளையும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயோ, என்னது? இவன் என்ன பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருந்தா, இவன் என்னையும் பார்த்திருக்கானா? ஐயோ, கடைசியில நானும் மாட்டிக்கிட்டேனா? ஐயோ கடவுளே, என்ன ஜெயிலுக்கு அனுப்பி கழுத்தின வச்சிடாதப்பா. அசோக் சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம மண்டபத்துல தான் சுத்திட்டு இருந்திருக்கா. நாம ஏன் மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ண கூடாது சார்? அத செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன மாட்டி விடுறதுக்கு எப்படி எல்லாம் நடிக்கிறா பாரு. அசோக், நீங்க சொன்ன மாதிரியே அந்த மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க செக் பண்றோம். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க தைரியமா இருங்க. சார், நான் தைரியமா தான் இருக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் தம்பியோட சேர்ந்து எனக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததுக்காக. இது எங்க டியூட்டி அசோக். யூ டேக் கேர். தேங்க்யூ சார். கொஞ்சம் வா.